வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பகுதியில வீரபாண்டியன் பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற செயின்ட் தாமஸ் சர்ச்சுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். பொதுவா கடற்கரை கிராமங்கள்ல ஆலயங்களை ரொம்ப அழகாக வடிவமைப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ரோம் நகரில் உள்ள மாதிரி போர்த்துகீசியர் ஸ்டைலில் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் கட்டுறது உண்டு. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த புனித தோமையார் ஆலயம் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து நாம் ஆலயம் வரைக்கும் போகக்கூடிய அந்த பகுதிகளில் இரண்டு புறவுமே அழகழகான மரங்கள் நடப்பட்டு பார்ப்பதற்கு அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அது என்னவோ தெரிலங்க, இந்த கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய வெளிப்புற தோற்றம், முக்கியமாக அந்த கோபுரங்கள்லாம் பாருங்களேன், அத்தனை நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆஷ் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கோபுரத்தில் பாருங்களேன் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு வளாகமாக இந்த ஆலய வளாகம் இருக்கின்றது. நல்லா பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ள ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய தூண்கள் பாருங்கள், அந்த வெளிப்புறத்தில் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அதனுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த புனித தோமையார் ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்புகள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1535 தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருமறையை தழுவிருக்கிறாங்க. புனித சவேரியார் இந்த ஊரில் தங்கி மறைபோதகம் செய்தது 1542. 1549 முதல் ஆலயத்தை அருட்திரு என்ரி எட்ரிகஸ் புனித தோமையாருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். 1640 ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஆலயம். இங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது, 1886 உள்ள கல்வெட்டு பாருங்கள். புனித தோமையார் ஆலயம் வீரபாண்டியன் பட்டணம் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் 15/8/1886. நூற்றாண்டு விழா 1986 கொண்டாடி இருக்கிறாங்க. ஃபாதர் அமிர்தம் பங்கு தந்தை, அப்போ இருந்த பங்கு தந்தை பேர் 86 பாருங்கள். புனித தோமையார் ஆலய பங்கு வீரபாண்டியன் பட்டணம் வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 17 சீனா நாட்டின் ஊகான் நகரில் கொரோனா என்ற உயிர்கொல்லி பெருந்தொற்று கண்டறியப்பட்டது. 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 27 நம் நாட்டில் கேரளா மாநிலத்திலிருந்து இந்த பெருந்தொற்று பரவ துவங்கியது. நமது ஊரையும் விட்டு வைக்கவில்லை. இப்பெருந்தொற்று நமது ஊரில் 15 உயிர்களை பலி கொண்டது. இந்த வீரபாண்டியன் பட்டணத்தில் மட்டும் 15 பேர் கொரோனாவில் இறந்துருக்கிறாங்க. அதை வரலாற்று நிகழ்வுகளாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற கதவுகள் பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. வாங்க ஆலயத்துக்கு உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு பாருங்கள். திருநிலைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1886, 125வது ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட நாள் 2011. புனிதப்படுத்தியவர் மேதகு ஆயர் யுவான் அம்ப்ரோய்ஸ். பங்கு தந்தையர்கள் ஜோசப் அடிகளார், அமல்ராஜ் அடிகளார். பாருங்கள், ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அழகான ஒரு ஆலயம். இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இந்த மாடலில் தான் இருக்கும் வெளிநாடுகளில். குறிப்பாக ரோம் நகரில் இருக்கக்கூடிய அநேக ஆலயங்கள் இந்த மாதிரி தான், இந்த வடிவமைப்பில் தான் இருக்கும். நிறைய தூண்கள் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், இதிலே 3 பிரிவாக இருக்குது பாருங்கள். 3 பக்கமும் ஆட்களுக்கு வரலாம். தூணுக்கு அந்த பக்கமும் இருக்குது இடம், நடுவில் இருக்குது, இந்த வலது பக்கத்துலேயும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம். சரியா? அழகான ஒரு மாதாவின் சுரூபம், ஆண்டவர், சூசியப்பர், சம்மனசுகள் எல்லாரும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. நான் கிறிஸ்மஸ் நேரத்தில் போயிருந்தனால அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் எடுக்காமல் தான் இருந்தது.
இங்கே பாருங்கள், பீடத்திற்கு செல்லக்கூடிய பகுதி எவ்வளோ அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மரத்தினால் செய்யப்பட்ட வேலி நல்லா இருக்குல்ல? பாருங்கள், எல்லாமே இந்த வுட் ஒர்க்கு வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதா சிறுபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வுட் ஒர்க்கை பாருங்கள், அத்துணை நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அந்த பீடத்தை பாருங்கள், ஆஹா! இந்த மாதிரிலாம் ஆலயங்கள் ரொம்ப ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? நீங்கள் சாதாரணமாக இதை பார்த்துட்டு வந்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே எவ்வளோ வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. ரொம்ப அழகான ஒரு ஆலயம், ரொம்ப அருமையாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூண்கள் பார்த்தீங்களா? நல்ல வெள்ளை நிறத்தில் அழகாக பெயிண்ட் பண்ணி அதில் கோல்டு பார்டர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது பார்ப்பதற்கே. இங்கே பாருங்கள், இந்த மர வேலைப்பாடுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சுரூபங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகள் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்களேன், நற்கருணை பாத்திரம், திராட்சை பழங்கள் அப்படி சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு டிசைன் இதெல்லாம். புனிதரின் திருவுருவங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. உள்ள புனித அந்தோனியார், இங்கே பாருங்களேன், இதை பாருங்கள், ரொம்ப பழமையான சுரூபங்கள் எல்லாமே, சுரூபங்கள் அந்த மரப்பெட்டிகள் எல்லாமே மிக பழமை வாய்ந்தது தான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் அப்படி ஒரிஜினலாகவே படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது. மரித்து அவரோட உடலை வைத்திருப்பது போன்று ரொம்ப ரியலாக இருக்குது பார்ப்பதற்கே. பாருங்களேன், அந்த வெள்ளை நிற துணியால் போர்த்தப்பட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். எல்லாமே தத்ரூபமாக இருக்குது பார்ப்பதற்கு. நீங்கள் கண்டிப்பாக வீரபாண்டியப்பட்டினம் வாங்க. நீங்கள் தூத்துக்குடிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. அதாவது இதுக்கு அடுத்து தான் திருச்செந்தூர் வரும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டரில் திருச்செந்தூர் வந்துடும். அதனால் அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்கள், ஆஹா, எல்லாமே மிக சிறப்பு இல்லையா? வுட் ஒர்க்கை பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் வுட் ஒர்க்கு பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஆலயத்திற்குள்ளே நிறைய சுரூபங்கள் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு தெரியுமா, நிறைய இருக்குது. நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க, ஃபுல்லாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வடிவமைப்பில் புனிதரின் சிலை அப்படி நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்ப்பதற்கு அப்படி தான் தெரியுது. இங்கே ஒரு திருச்சிலுவை பாருங்கள். ஆண்டவர் நல்லா அழகாக பெஞ்ச்லாம் போட்டு வயதானவர்கள் உட்காருவதற்காக நல்ல அருமையாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆலயத்தில். உள்ளே வந்து பாருங்கள், அந்த வடிவமைப்பை பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் எப்படி இருக்கணுமோ அப்படி 100% இதனுடைய வடிவமைப்பு இங்கே காட்டுகின்றது. பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். இது ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம். இந்த பங்கு மக்களுக்கான கல்லறை இந்த ஆலயத்திற்கு மிக அருகாமையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஆடிட்டோரியம் வச்சுருக்கிறாங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திற்குள் மாதாவுடைய
அழகான ஒரு கெபி இருந்தது. நாமே அமல உற்பவம் அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள். இந்த மலை இந்த கெபி கூட ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான கற்களை உபயோகப்படுத்தி ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கெபியை. நல்லா இருக்குல்ல? இங்கே பாருங்கள், இதில் ஒரு கல்வெட்டு இருந்தது. நூற்றாண்டு விழா 1914 to 2014 உள்ள அருட்தந்தையர்களுடைய கல்லறைகள்லாம் இருந்தது. இங்கே ஏதாவது நற்கரணை ஆராதனை நடைபெறும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பீட அமைப்பு இருந்தது. அதில் ஆலயத்தினுடைய பக்கவாட்டில் வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம், பார்ப்பதற்கு அப்படி இருக்குது. என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.